ராமானுஜர் டூர் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கும்பாபிஷேகத்தில் என்ன நடக்குது, கும்பாபிஷேகம் ஏன் பண்ணுறாங்க, அதில் கலந்துக்கிறதுல என்னென்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது கும்பாபிஷேகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மூலமாக யாகங்கள் செய்யப்பட்ட தீர்த்தம், அது எங்கெங்கே இருந்தும் எடுத்துகிட்டு வரப்பட்ட தீர்த்தத்தை வந்து இறைவன் மீதும் கோபுரத்து கலசங்கள் மீதும் புனித தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த கும்பாபிஷேகம் மூலமாக விக்கிரகங்கள் தெய்வ சக்தியை பெறுகின்றன. இதுதான் வந்து கும்பாபிஷேகத்தோட மெயின் பர்பஸ். கும்பாபிஷேகமானது 12 வருஷத்துக்கு ஒரு முறை செய்யப்படுகிறது. நாம் கும்பாபிஷேகம் செய்யும்போது சாத்தப்பட்ட அஷ்டபந்தமானது 12 வருடங்களுக்கு வரை மட்டுமே அது சக்தியோடு இருக்கும். மேலும் கோவில்கள் ஏதேனும் புனரமைப்பு செய்தாலும் கும்பாபிஷேகம் செய்யப்படும். நிறைய கோவில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டேமேஜான கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரெனோவேஷன்லாம் பண்ணிவிட்டும் கும்பாபிஷேகம் வந்து பண்ணுவாங்க. மற்றபடி இப்போ அந்த கலசத்துக்குள்ளே இருக்க அந்த சக்தியும் அந்த மெயின் விக்கிரகங்கள் சக்தியுமே 12 வருஷம்தான் அது வந்து பாசிட்டிவாக இருக்கும், அவைலபிளாக இருக்குங்கிறதுனால நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து ரீபூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. இதில் வந்து மண்டலாபிஷேகம் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னா, இறைவனை 48 நாட்கள் விசேஷ அபிஷேக பூஜைகள் செய்து முழு சக்தியுடன் இருக்க செய்தல். கும்பாபிஷேகம் முடிஞ்சு அந்த 48 நாள் நடக்கிற மண்டல பூஜை தான் அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயமும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த யாகங்கள் நடத்தி அந்த தீர்த்தத்துக்கு வந்து சக்தி கொடுக்கறது தான் நடக்குது. அதுக்கப்புறமா வந்து 48 நாள் தான் வந்து அந்த மெயின் விக்கிரகங்களுக்கு வந்து சக்தி உருவேற்றப்படுகிறது. இந்த கும்பாபிஷேக தினத்தன்று ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் 30 முக்கோடி தேவர்களின் ஆசி நமக்கு கிட்டும் என்பது ஐதீகம். இவ்வாறு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் மண்டல பூஜையில் கலந்து கொண்டாலும் நன்மை பெறலாம், பிறவி பெரும் பயன் அடையலாம். ஒரு கும்பாபிஷேகத்தை காண்பது 3 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் போகும் என்பது ஐதீகம். ஸோ எல்லாரும் தவறாமல் நம்ம இந்த திருவந்திபுரம் மண்டல பூஜை சிறப்பு யாத்திராவில் கலந்துக்கோங்க. நம்ம எல்லாரையுமே வந்து லீவ் போட்டுட்டு கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க முடியல. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணி கும்பாபிஷேக மண்டல பூஜை சிறப்பு யாத்திரா நம்ம பண்ணியிருக்கோம். அந்த தேவநாத பெருமாள் பார்த்திங்கன்னா திவ்யதேச பெருமாள். ஸோ அங்கே நடந்த கும்பாபிஷேக மண்டல பூஜை யாத்திராவில் எல்லோரும் கலந்துக்கிட்டு பலன் பெறணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சீட்டு அதிகமாக புக் ஆகிட்டே வருது. ஸோ நீங்களும் உங்கள் சீட்டை வந்து கால் பண்ணி அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நம்ம அழகாக இந்த வெயில் டைமுக்கு ஏற்ற மாதிரி 2+2 வேன் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஏசி வேன் தான், அதில் வந்து கம்ஃபர்ட்டாக ஏசி ரூம் கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும். எல்லோரும் வந்து டிவோஷனல் யாத்திராலையுமே வந்து கொஞ்சம் அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம கூட வர நிறைய பேர் பார்த்திங்கன்னா லேடிஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் தான்.